ஸோ ஹாய் ஜீனியஸ். ஸோ டுடே வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேடியம்ஸ் இன் இந்தியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து ஒரு 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீபோர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். ஸோ இந்த 3 டாபிக்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேடியம்ஸ் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோ வந்து ஹைலைட்டே என்னது அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஹிண்ட் வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதனால் உங்களுக்கு என்ன பண்ணது அப்படின்னா எப்பயுமே இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே உங்களுக்கு மறக்காது. ஸோ எக்ஸாம்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது அப்படின்னா வான்கடே ஸ்டேடியம். ஸோ வான்கடே ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வான்கடே ஸ்டேடியம் வந்து என்னென்னா கிரிக்கெட் ஸ்டேடியம். ஓகேவா, மேக்ஸிமம் என்ன ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னா கிரிக்கெட் ஸ்டேடியம். 1 or 2 வந்து என்ன ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட் பால் ஸ்டேடியம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இப்போ வந்து லொக்கேஷனுக்கும் நேமுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹிண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வான்கடே ஸ்டேடியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேனில் போனால் பாய் சொல்லுவோம். ஸோ வேனில் போகும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாய் சொல்லுவோம். அப்போ வான்கடே ஸ்டேடியம்னாவே நம்ம என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இது எல்லாமே என்ன ஸ்டேடியம் அப்படின்னா கிரிக்கெட் ஸ்டேடியம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் எல்லாருக்குமே தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, தமிழ்நாடு. ஸோ சிதம்பரம் அப்படின்னாவே ஒரு தமிழ் நேம். அப்போ சென்னை, தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஈடன் கார்டன். ஸோ ஈடன் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கார்டனில் கோல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா இருக்கும். அது குச்சி கோல் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கார்டனில் நிறையா இருக்கும்ல, அதனால ஈடன் கார்டனாவே கொல்கட்டா. கொல்கட்டா எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிம்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம். ஜிம்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா செகந்திராபாத், தெலுங்கானா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜிம்க்கு போனால் பேடாக இருக்க ஹெல்த் கூட என்னவா மாறிடும்? குட்டாக மாறிடும். அப்போ ஜிம்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து செகந்திராபாத், தெலுங்கானா. இதுவும் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். நெக்ஸ்ட் வந்து ஜேஎஸ்சிஏ ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஞ்சி, ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ ஜேஎஸ்சிஏ ஹிண்ட் வந்து என்னது அப்படின்னா ஜேஎஸ். ஸோ ஜேஎஸ் ஸோ என்னன்னா ஜார். ஸோ அதுவும் என்ன எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜார், ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேஎஸ்சிஏ ஸ்டேடியம்னாவே நீங்கள் என்ன போட்டலாம் அப்படின்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி போட்டலாம். நெக்ஸ்ட் வந்து சுப்ரட்டா ராய் சஹாரே ஸ்டேடியம் எங்கே இருக்குது? சஹாரா ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா புனே, மகாராஷ்டிரா. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா ராய்னு வந்திருக்கு. ஸோ ராணி லக்ஷ்மி ராய்னு சொல்லுவாங்களே. ஸோ ராணி லக்ஷ்மி ராய் வந்து என்னன்னா ஒரு மகாராணி. அப்போ சுப்ரட்டா ராய் ஸ்டேடியம் அப்படின்னாவே என்ன ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ புனே, மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் வந்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத், தெலுங்கானா. இது எங்கே இருக்குது அப்படின்னா இதோட ஹிண்ட் வந்து என்னது அப்படின்னா காந்தி வழியில் போனால் பேடாக இருக்கவங்க கூட என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா குட்டாக மாறிடுவாங்க. அப்போ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹைதராபாத், தெலுங்கானா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பர்கத்துல்லா கான் ஸ்டேடியம். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஜோத்பூர், ராஜஸ்தான். அதாவது ஹிண்ட் வந்து என்னன்னா ராஜாலாம் பாரை வந்து அரண்மனையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் ராஜா எல்லாமே அரண்மனையில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா பார் எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. அப்போ பர்கத்துல்லானா பார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார் அப்படிங்கிறது என்னன்னா ராஜா. அப்போ ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது கிரிக்கெட் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் லேக் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். ஸோ சால்ட்டை வந்து ஸ்பூன் மாதிரி கோலால் குச்சி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சால்ட் அப்படின்னாவே நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் போடலாம். இப்போ சால்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லா ஃபுட்டுக்குமே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சால்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால அது வந்து ஸ்டேடியம் வந்து மல்டி பர்பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கேடி சிங் பாபு ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோ, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஹிண்ட் வந்து என்னன்னா லக் இருந்தா சிங்கு கூட என்ன ஆகலாம் அப்படின்னா பாபா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேடி சிங் பாபு ஸ்டேடியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா லக்னோ, உத்தரப்பிரதேசம். இதுவும் எதுக்காக அப்படின்னா லக்கு, அதுவும் மல்டி பர்பஸ். ஒரு லக்கு கிடைச்சாவே நம்ம என்ன மல்டி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்ல. ஸோ மல்டி பர்பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேடி சிங் பாபு ஸ்டேடியம் வந்து லக்னோ, உத்தரப்பிரதேச. நெக்ஸ்ட் வந்து ஃபேட்ரோடா ஸ்டேடியம் மர்மகோவா, கோவா. ஸோ பால்கோவா சாப்பிட்டா ஃபேட் ஆகிடுவாங்க. அப்போ ஃபேட்ரோடா ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் 2 ஸ்டேடியமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபேட்ரோடா ஸ்டேடியத்தில் வந்து இருக்குது. இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மௌலானா ஆசாத் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஸோ காஷ்மீர் கோல்டாக இருக்கும். ஸோ மௌனமாக இருப்பாங்க. காஷ்மீர் வந்து எப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும்ல, அதனால யாருமே அவ்வளோவா என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. ஸோ மௌனமாக இருப்பாங்க. ஸோ மௌலானா ஆசாத் ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்திர பிரியதர்ஷினி ஸ்டேடியம் இது எங்க இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேச. அதாவது ஹிண்ட் வந்து என்னன்னா பட்டணம்ல பிரியா நேம்னு வைப்பாங்க. ஸோ பட்டணத்துல எப்ப பார்த்தாலும் என்ன வைப்பாங்க பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பழைய நேமே வச்சுட்டு இருப்பாங்கல்ல. அப்ப இந்திர பிரியதர்ஷினி ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். விசாகப்பட்டினம் போட்டாவே அது வந்து ஆந்திர பிரதேசத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும்.
நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேடியம். ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவேண்டரம் கேரளாவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் தான். இதே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேரளாவில் வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ யூனிவர்சிட்டி ஸ்டேடியம் அப்படிங்கும்போது என்னன்னா திருவந்தம் கேரளா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரூப் சிங் ஸ்டேடியம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கவாலியர் மத்திய பிரதேஷ். ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா மதியமில் ரூஃப் போட்டு தான், மதியமில் நான் வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஸோ எதனால் நம்ம ரூஃபு கீழே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உட்கார முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரூப் சிங் வந்தாவே என்னது மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து நேரு ஸ்டேடியம். நேரு ஸ்டேடியம் வந்து என்ன அப்படின்னா புனே மகாராஷ்டிரா. ஸோ நேரு வந்து ஒரு மகான், அதனால நேரு ஸ்டேடியமாவே என்னது மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அப்படிங்கிறது என்ன டெல்லி. டெல்லி தான் அவங்களுடைய என்னது கேபிட்டல். ஸோ ஜவஹர்லால் நேரு ஃபுல் நேம் அப்படிங்கும்போது அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார். அப்போ டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கீனம் ஸ்டேடியம். ஸோ கீனம் ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட். ஸோ கீ இருந்தால் தான் ஜாரை என்ன பண்ண முடியும் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ கீனம் ஸ்டேடியம் வந்து என்னது அப்படின்னா ஜார்க்கண்ட். ஸோ கீனம் ஸ்டேடியம் எங்கே இருக்குது ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம். இது எல்லாருக்குமே தெரியும், அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது. மோட்டிபாத் ஸ்டேடியமும் எங்கே இருக்குது அப்படின்னா வடோதரா குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேரை காஷ்மீர் ஸ்டேடியம். ஸ்டேடியத்திலே பேர் காஷ்மீர்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா சவாய் மணி சிங் ஸ்டேடியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா கிட்ட மணி இருக்கும். அப்போ மணி அப்படின்னு சொல்லி வந்தாவே ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. நெக்ஸ்ட் காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரவுண்டு அம்ரித்சர் பஞ்சாப். காந்தி ஸ்போர்ட்ஸ் கூட எப்படின்னா பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் என்ன பண்ணுவார்னா விளையாடுவார். அதனால காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரவுண்ட்னா என்னது அப்படின்னா பஞ்சாப். நெக்ஸ்ட்டு பராபாட்டி ஸ்டேடியம் கட்டாக் ஒடிசா. பாட்டி ஒடி. ஸோ பாட்டி அடுத்து என்னது ஒடின்னு சொல்லாங்க. ஸோ பராபாட்டி ஸ்டேடியம் ஒடிசா. ஸோ பாட்டி ஒடி. நெக்ஸ்ட் சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து எங்கன்னா பெங்களூர் கர்நாடகா. ஸோ சின்னதாக இருக்காரு பட் காரில் தான் போவார். இப்போ சின்னசுவாமி ஸ்டேடியமாவே என்னது கர்நாடகா. சின்னதாக தான் இருப்பார் ஆனால் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பாரு காரில் போயிட்டு இருப்பாரு அப்படின்றா. ஸோ கர்நாடகா. நெக்ஸ்ட் கிரேட்டர் நொய்டா ஸ்டேடியம் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரமில் இருந்தால் நெய் வாங்கலாம். இது வந்து போன ஹிண்ட்லேயே நம்ம வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். போனதில் ஏர்போர்ட்ஸ் பார்த்தோம், அவார்ட்ஸ் எதுலேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து நெய் நொய்டான்னு தான் வரும். அப்போ உத்தரப்பிரதேஷ் வரும்போது உத்தரமில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் வாங்கலாம். அதாவது உத்தரம் அப்படின்னாவே வந்துட்டு ஹையர் போஸ்டிங் அப்படிங்கும்போது மணி நிறையா வரும். ஸோ என்ன பண்ணலாம் நெய் வந்து அதிக ஹையஸ்ட் ப்ரைஸ் தானே. ஸோ நெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பிராபோன் ஸ்டேடியம் மும்பை மகாராஷ்டிரா. போர் அடிச்சா என்ன பண்ணிடுவாங்க பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. போர் அடிச்சா என்ன பண்ணுவாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ பிராபோன் ஸ்டேடியம் வந்து எங்கே அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் வந்து குரு கோபிந்த் சிங் ஸ்டேடியம் ஜலந்தர் பஞ்சாப். குரு இருக்க ஊரில் பஞ்சமே இருக்காது. குரு இருக்க ஊரில் பஞ்சமே இருக்காது. இப்போ குரு கோபிந்த் சிங் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜலந்தர் பஞ்சாப். பிர்சா முண்டா ஸ்டேடியம் ராஞ்சி ஜார்க்கண்ட். ஸோ ஜாரில் என்ன கொண்டு போவாங்க அப்படின்னா பீர் இருக்கும். ஸோ ஜாரில் தான் என்ன பண்ணுவாங்க பீரை இருக்கும். அதனால பிர்சா முண்டானாவே ஜார்க்கண்ட் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மகேந்திர ஹாக்கி ஸ்டேடியம் மும்பை மகாராஷ்டிரா. ஸோ மகேந்திர மும்பை மகாராஷ்டிரா எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எம்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தாதாஜி கொண்டதேவ் ஸ்டேடியம் தானே மகாராஷ்டிரா. தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கும்போது ஹிண்ட் என்னது அப்படின்னா டேட்லாம் நமக்கு மகாராஜா மாதிரி. ஸோ தாதாஜி கொண்டதேவ் டேடுன்னு வந்திருக்கா. ஸோ நமக்குலாம் அப்பெல்லாம் என்னது நமக்கு ஒரு மகாராஜா மாதிரி தானே. ஸோ தாதாஜி கொண்டதேவ் வந்து என்னதான் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் குரு நானக் ஸ்டேடியம். இந்த தாதாஜி கொண்டதேவ் வந்து மகாராஷ்டிரா. இதில் வந்து என்னன்னா இந்த பிர்சா முண்டாவில் வந்து ஹாக்கி ஸ்டேடியம் மட்டும் இங்கே இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிர்சா முண்டா வந்து ஹாக்கி ஸ்டேடியம் வரும். மகேந்திர ஹாக்கி ஸ்டேடியம் இதுலேயே ஹாக்கி ஸ்டேடியம் சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து குரு நானக் ஸ்டேடியம் இது வந்து என்னன்னா ஃபுட்பால். குரு வந்திருக்கா. ஸோ குரு இருக்க ஊரில் பஞ்சாப் என்ன பண்ணாது இருக்காது. அப்போ அதுவும் என்னது பஞ்சாப் தான். இப்போ குரு கோபிந்த் சிங் ஸ்டேடியமும் பஞ்சாப் தான். குரு நானக் ஸ்டேடியமும் என்னதான் பஞ்சாப் தான். நெக்ஸ்ட் HPCA ஸ்டேடியம் தரம்ஷலா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹச்பின்னு வந்திருக்கு அப்போ ஹிமாச்சல். இதுவும் என்னது கிரிக்கெட் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கலிங்கா ஸ்டேடியம் புவனேஸ்வர் ஒடிசா. ஸோ காளிங்கிறது ஒரு தெய்வம். அவங்க சாமியை பார்த்தா நம்ம பயத்தில் என்ன பண்ணிடுவோம்னா ஓடிடுவோம். ஸோ கலிங்கா அப்படிங்கிறது என்னன்னா ஒடிசா ஓடி. அடுத்து என்னன்னா விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர் மகாராஷ்டிரா. மகாராஜாலாம் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா தர்பன் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா மகாராஜாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தர்பன் போட்டிருப்பாங்க. ஸோ விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் வந்து DY பாட்டீல் ஸ்டேடியம் நவி மும்பை மகாராஷ்டிரா. அதாவது மகாராஜாலாம் நல்லா பாட்டு கேட்பாங்க. நல்லா அவங்களாம் அந்த காலத்துலலாம் மகாராஜாலாம் நிறைய டான்ஸ் ஆட பெண்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆட சொல்லி நல்லா பாட்டு கேட்பாங்கல்ல. அப்போ DY பாட்டீல் ஸ்டேடியம் வந்து என்னென்னா
மகாராஜாலாம் நல்லா பாட்டு கேட்பாங்க. ஸோ மகாராஷ்டிராங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் வந்து ஏபிசிஏ விடிசிஏ ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஸோ ஏபிசிஏ விடி ரெண்டுமே வியில் ஸ்டார்ட் ஆகுது. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். ஸோ அதுவும் விலையும் ஏலையும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோல்கர் ஸ்டேடியம் இந்தூர் மத்திய பிரதேஷ். ஸோ மதியமில் காரில் தான் போக முடியும். மதியமில் வெயில் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே எல்லாருமே என்னன்னா காரில் தான் போக முடியும். அப்போ ஹோல்கர் ஸ்டேடியம் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து ஐபிசிஎல் ஸ்டேடியம் ஐபிசிஎல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வடோதரா குஜராத்தில் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐபிஎல்லாம் பார்க்கணும்னா எல்லாம் குதிச்சுட்டு போவாங்க. ஸோ ஐபிசிஎல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரவுண்ட் என்னன்னா குஜராத். நெக்ஸ்ட் நாகர் சிங் ஸ்டேடியம் வந்து என்னன்னா ஃபரிதாபாத் ஹரியானா. ஸோ நாகம் வந்தால் ஹரியா என்ன பண்ணிடுவாங்க ஓடிடுவாங்க. ஸோ நாகர் சிங் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபரிதாபாத் ஹரியானா. இது ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் மாதவராவ் எஸ்சி இந்தியா கிரவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜ்கோட் குஜராத்தில் இருக்குது. ஸோ மாதவனை பார்க்கவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குதிச்சு ஓடுவாங்க. அப்போ மாதவராவ் எஸ்சி இந்தியா கிரவுண்டு எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செக்டர் 16 ஸ்டேடியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சண்டிகர். ஸோ ஏஜ் 16 ஆனால் போதும் எல்லாரும் சந்திலெல்லாம் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சந்திலெல்லாம் போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ செக்டர் 16 ஸ்டேடியம் வந்து என்ன அப்படின்னா சண்டிகர் கிரிக்கெட் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இண்டோர் ஸ்டேடியம் கோவாவில் இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டாக்டர் ஷியாம் வந்து தூண்டில் மூவியில் வந்து கோவா மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போவார். ஆமாம், டாக்டர் ஷியாம் அந்த தூண்டில் மூவியில் வந்து நிறைய அந்த டூரிஸ்ட் பிளேஸாக போயிட்டு இருப்பாரு. ஸோ வந்து கோவாங்கிற பிளேஸ்க்கு போவார். ஸோ ஷியாம் வந்துச்சுன்னா கோவா அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வாலிபால் அண்ட் பேஸ்கெட் பால். நெக்ஸ்ட் வந்து கிரீன் பார்க் ஸ்டேடியம் கான்பூர் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரம்ல இருக்கவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும் க்ரீனாக இருக்கும், பச்சை பசுமையாக இருக்கும். அப்புறம் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்ட் மைதான் பாலக்காடு கேரளா. ஸோ கேரளா கேர்ள்ஸ் வந்து எப்படின்னா மைதா கலரில் இருப்பாங்க. அப்போ ஆமாம் மைதான். அப்போ மைதான் வந்தாவே என்னது பாலக்காடு கேரளா. நெக்ஸ்ட் வந்து திலீப் திர்கே ஸ்டேடியம் ரூர்கேலா ஒடிசா. ஸோ திலீப் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓடிட்டார். திலீப் திடீர்னு திர்கே. ஸோ திலீப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஓடிட்டாரு. இது என்ன ஸ்டேடியம் அப்படின்னா ஹாக்கி ஸ்டேடியம். ஸோ திலீப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா திடீர்னு ஓடிட்டாரு. அப்போ திலீப் திடீர்னு ஓடிட்டாரு. அப்போ ஒடிசா வந்து என்னது அப்படின்னா ஒரு வந்து ஹாக்கி ஸ்டேடியம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேடியம்ஸ் இன் இந்தியா வந்து நம்ம வந்து பார்த்தோம். மொத்தம் டோட்டலாக வந்து 47 ஸ்டேடியம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். இந்த 47 ஸ்டேடியம்ஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிண்ட் மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு இதோட பிடிஎஃப் வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இதோட பிடிஎஃப்பை நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாவே போதும். நீங்கள் வந்து ஆன்சரை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. ஸோ ஓகே, டுமாரோ இதே மாதிரி லைவாக நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் ஸ்டாட்டிக் ஜிகேல. ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னோட அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.